ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி வந்து ஹோட்டலில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு நான் எடுத்துக்கிறது 1 கப்பு. அந்த கப்பில் வந்து நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்புலேயே வந்து 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாமே வந்து ஒரே கப்பில் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். நீங்களும் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கோம். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துக்கோங்க. இல்லை தோலெல்லாம் வந்து நீக்க வேண்டாம், அதே பிளேட்லேயே போட்டு வச்சிடலாம். இப்போ அதே வானல்லையே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய். நீங்கள் இதை வந்து திருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியும் கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து எண்ணெயில் வதக்கும் போது நல்லாவே வதங்கிடும். ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கோம். காரத்துக்காக சிகப்பு மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஒரு 2-3 மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுட்டு பெருங்காயத்தூள் சிட்டிக்கு அளவு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.